வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியை விட்டு கடந்த வாரம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த நிர்வாகி இப்போது மீண்டும் தன் பழைய கட்சிக்கே திரும்பியுள்ளார். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அதியமான் மண்டல துணை செயலாளராக இருந்தவர். மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்து விஜயை சந்தித்து தாவேக்காவில் இணைந்தார். ஆனால் சில நாட்களிலேயே விசிக தலைவர் திருமாவளவனை நேரில் சந்தித்து நான் மீண்டும் விசிகாவில் தான் இருக்க விரும்புகிறேன் என்று கூறி கட்சியில் மீண்டும் இணைந்துள்ளார். இது பற்றி அதியமான் தலைவர் அழைத்ததால் தான் நான் மீண்டும் கட்சியில் பணியாற்ற வருகிறேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த திடீர் அரசியல் மாற்றம் கடலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 33 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி பணி செய்துள்ளேன். பல்வேறு பொறுப்புகளிலே தலைவரோடு பயணித்துள்ளேன். இன்று தமிழகத்தில் இன்னைக்கு தேவைக்குரிய கட்சியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் கருத்தியலை உள்வாங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியிலே இன்று இணைந்துள்ளேன். என்னுடைய பெயர் வெங்கடேசன். நான் கடலூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் வேலூருடைய காலத்திலிருந்து நான் எழுச்சி தமிழர் தம்பியாக நமது கட்சியில் களப்பணியாற்றினேன். நான் தலைவர் அவர்கள் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிற்கு மனு கொடுத்திருந்தேன். தலைவர் என்னுடைய ஓட்டர் கார்டு விருதாசலம் தொகுதியில் இருக்கிற காரணத்தினால் எனக்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது என்று தலைவர் எனக்கு சொல்லி ஆறுதல் சொன்னார். இந்த சூழலிலும் தலைவருடைய அன்பையும் அழைப்பையும் ஏற்று தலைவர்தான் இந்த சமூகத்திற்கான அடையாளம், தலைவர்தான் இந்த சமூகத்தினுடைய விடுதலை என்று மீண்டும் எழுச்சி தமிழரின் பாதையில் அவருடைய தம்பியாக பயணம் செய்வேன் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அதியமானுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்கள் ஒருவர், மூத்த தோழர்கள் ஒருவர், கடுமையான நெருக்கடிகளை கடலூர் மாவட்டத்தில் நாம் சந்தித்த காலத்தில் கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் அவர் மூத்த தோழர்களோடு இளம் வயதிலேயே களமாடியவர், பல வழக்குகளை சந்தித்தவர். அவருடைய நீண்ட நாள் கனவு மாவட்ட செயலாளர் ஆக வேண்டும் என்பதுதான். கடந்த முறை அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்க இயலாமல் போய்விட்டது. ஆக இந்த முறை கட்டாயம் அவருக்கு வழங்கப்படும் என்கிற ஒரு நிலை இருந்தது. அவரும் நம்பிக்கையோடு இருந்தார். தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த வாய்ப்பை அவருக்கு வழங்க இயலாமல் போய்விட்டது. என்றாலும் கூட அவருக்கு மண்டல துணை செயலாளர் பொறுப்பை நாம் வழங்கினோம். எனினும் அவருடைய நீண்ட நாள் கனவு நனவாகவில்லையே என்கிற கவலையால், வலியால் கட்சியில் இருந்து வெளியேறுகிற ஒரு முடிவை அவர் எடுக்க நேர்ந்தது. ஆனாலும் கூட அவருக்கு அது ஒரு நெருடலை தந்த நிலையில் இந்த இயக்கத்திலேயே இறுதி வரையில், இறுதி மூச்சு வரையில் நான் பணியாற்ற விரும்புகிறேன். ஆகவே மறுபடியும் என்னை அதிகாரபூர்வமாக இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொள்கிறேன் என்று இன்றைக்கு சென்னைக்கு நேரிலே வந்து என்னை சந்தித்த தம்பி அதியமான் அவர்கள் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வரவேற்கிறேன். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈசிஆர் டிவியுடன்.